வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டாமைண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக யூஸ்வலாக ரொம்ப பப்ளியாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக தான் வீடியோ பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு இது மனசை அரிச்சிட்டே இருந்த ஒரு விஷயம். சுற்றி இருக்கிற நடக்கக்கூடியது சில நேரத்தில் நம்ம மனசை ரொம்பவே பாதிச்சிரும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ரீசெண்டான ஒரு கேஸ் வெர்டிக்ட். தஷ்வந்த், அதாவது ஹாசினி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட தஷ்வந்துக்கு அவங்க அம்மாவை கொலை பண்ண வழக்குலேருந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்றத கேட்டப்போ ரொம்ப நிஜமாவே இட் வாஸ் லைக் ஐ வாஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் டு த கோர். அப்படி கோவம், அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ எரிச்சல் என்னால் நிஜமாவே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரே ஏரியாவில் இருந்து அந்த மதரை போய் பார்த்துருக்கேன். அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மா எவ்வளோ அண்டர்கோ பண்ணாங்கன்னு தெரியும். அஸ் அ மதர் ஆஃப் 2 girl children, லைக் ஐ ஃபெல் த சேம் திங். எத்தனை நாள் ஐ ஹேட் என்னையும் மீறி லைக் எத்தனை நாள் தூக்கத்துலேருந்து பயந்து எந்திரிச்சிருக்கேன்னு தெரியும். ஏன்னா என் குழந்தைங்க சேஃபாக இருக்கிறாங்களா, என் குழந்தை சேஃபாக இருக்குமா, என் குழந்தை கீழே போய் விளையாடினா சேஃபாக இருக்குமா, இங்கே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சேஃபாக, இந்த மாதிரி ஒரு பதட்டத்தை அது கொடுத்துச்சு. அஃப்கோர்ஸ் எனி மதர் வில் ஹாவ் திஸ் ஃபியர். ஆனால் இப்படி ஒரு கேஸை நான் ஏன் இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கேஸில் இன்வால்வ் ஆன இல்லை அக்யூஸ்டாக சொல்லப்படுற அந்த தஷ்வந்தோட மோசமான ஒரு பர்சன் யாரு அப்படின்னா அந்த பையனோட அப்பாவை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து அந்த பையன் பண்ண தவறுகளை எல்லா இடத்துலையும் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் உன்னை வெளில கொண்டு வந்துடுவேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட்னு கொண்டு போய்கிட்டே இருக்கிற அந்த அப்பாவை நிஜமாவே couldn't accept it at all. இப்படிதான் நம்ம பேரண்டிங் பண்றோமா அப்படின்றத நம்ம தயவு செய்து ரீதிங்க் பண்ண வேண்டியது இருக்கு. என் குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, என் குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் ஓகே அப்படின்ற பேரண்டா இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ திங்க் அபவுட் இட். தென் யூ ஆர் ஆல்சோ ட்ரைங் டு கிரியேட் another person like this. சொசைட்டியால் வெறுக்கப்படக்கூடிய இல்லை அருவறுப்பு தக்கக்கூடிய ஒரு குழந்தைய வளர்க்குறோமா அப்படின்றதான் கேள்வி அது. ஏன்னா இன்னொரு உயிரை, அதாவது ஒரு சின்ன குழந்தை, ஒரு பிஞ்சு குழந்தைய இப்படி இவ்வளோ நாசம் பண்ணி அதை எரிச்சு பண்ணாலும் பரவாயில்ல, யூ ஆர் மை சன் தான். அஃப்கோர்ஸ் மை சன் தான், வேற வழி இல்லை. ஆனால் தண்டையிலேருந்து வெளியில கொண்டு வர்றது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியலை. அடுத்தது அவங்க அம்மாவை கொண்டாலும் சரி, இப்போ அந்த கேஸ்ல ஆக்சுவலா அவர் தான் சாட்சியை மாத்தி சொல்லி இப்போ கடைசியில he is released from that case. இந்த பேரண்டிங் ஓகேவா யோசிச்சு பாருங்க. என் குழந்தைக்கு எனக்கு கிடைக்காதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். இன்னொரு பக்கம் என்னோட ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகணும், அதுக்காக ஐ வில் கிவ் யூ வாட் எவர் இட் இஸ். நான் இந்த ஸ்கூல்ல சேர்த்தாதான், இந்த போனை வச்சிருந்தாதான், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தா மட்டும்தான் ஐ வில் பி ரெஸ்பெக்டட். ஸோ அதுக்காக சில விஷயங்கள் செய்யறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓகே, ஐ வாண்ட் அ ப்ரீமியம் திங், நீ கொடுத்து ஆகணும், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ற குழந்தைங்க ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. அண்ட் தட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். எத்தனை நீயா நானால பார்த்துருக்குறோம். நம்ம எனக்கு பைக்கு வாங்கி தரணுன்றதுக்காக நான் உண்ணாவிரதம் இருப்பேன், இருந்து அந்த ஃபேமிலி அவ்வளோ ஒரு ஃபினான்ஷியலி கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி நான் இல்லைன்னா செத்துருவேன்லாம் சொல்லி மிரட்டி பைக் வாங்குறது லேக்ஸ் கணக்கில். ஆர் வி bringing up such irresponsible children? It is really hard to accept, but if we are doing it, ப்ளீஸ் ரீதிங்க் அபவுட் இட். அப்படிப்பட்ட குழந்தைங்களை, அப்படிப்பட்ட சமூகத்தில் தேவையில்லாத ஒரு குழந்தைய தான் உருவாக்கிட்டு இருக்கிறோமா? இன்னொரு உயிர் போனாலும் பரவாயில்ல, இன்னொன்று எவன் எக்கேடு கெட்ட போனாலும் பரவாயில்ல, எவன் என்ன அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு தான் கொண்டு போயிட்டே இருக்கிறோமா? இன்னைக்கு இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. ஐ மீன் இந்த கேஸ்ல இருந்து மட்டும் ரிலீஸ் ஆயிருக்காரு, ஜெயில தான் இருக்கிறாரு. பட் ஆனால் இஃப் ஹீஸ் கோயிங் டு பி பேக் அகெயின், இந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்து அவங்க அப்பாவே கொண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. பிகாஸ் அது அவனுக்கு ஓகேவா இல்லை, அவரை சரியா இல்லை அப்படின்னு நினைச்சாருன்னா he can do whatever he want. Please to think about it. இது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. The other thing is drugs. நம்ம பக்கத்து ஸ்டேட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அலார்மிங் ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு இந்த ட்ரக் யூசேஜ்ல. அது ஈஸியாக ஒரு 1000-1500 ரூபாய் இருந்துச்சுன்னா கூட யூ கேன் கெட் இட் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் போய்கிட்டு இருக்குது. அண்ட் they just come and deliver to you. லைக் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ராபிடோ மாதிரி ஒரு 2 வீலர்ல யாரோ ஒருத்தர் டெலிவரி பண்ணிட்டு போறாரு. அண்ட் அது வெளியில பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கு. மேபி லிப் பாம் மாதிரியோ இல்லைன்னா ஒரு கேண்டி மாதிரியோ. ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் whether the kid is okay, what they are trying to use. And vaping has increased a lot in India now, especially in children. ஏன்னா இது சிகரெட் பிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியுது நிறைய நேரத்தில். பட் ஆனால் வேப்பிங் இஸ் so easy. அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு இப்போ இந்த ஊரில். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஊரில் ஐடி கார்டு இல்லாமல் யூ கேன் நாட் பை அ வேப். அப்படிப்பட்ட பிளேஸ்லையும் எஸ் அஃப்கோர்ஸ் ஐ டூ அக்செப்ட், இங்கேயும் நிறைய இடத்துல விற்க தான் செய்கிறாங்க. கிட்ஸு அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறேன், டேரெக்டாக போய் வாங்க முடியாது. பட் ஒரு யங் அடல்ட், அதாவது ஒரு 22 வயசு இருக்கிற ஒரு பையன் வாங்கி கொடுக்க முடியும். இல்லை அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா they get easily, சின்ன ப்ராடக்ட் வீட்டில் வச்சிருக்கிறாங்க, காணோம், ஓகே இன்னொன்று வாங்கிக்கலாம். பட் த சைல்ட் மைட் பி யூசிங் இட். சிகரெட்டை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது. ஸோ ஜஸ்ட்
see whether your child is safe. The other major and most important thing that the child is getting distracted or like அவங்கள ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோஷியல் மீடியா. ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் வாட் தே ஆர் சீயிங் அண்ட் வாட் தே ஆர் வாட்சிங். ஏன்னா அவங்களோட கருத்துக்களை அது பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு அல்ஃபா மேல், டாக்ஸிக் மேல், வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி ஒரு டேக்லைனை வச்சு ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும், ஃபெமினிஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி கருத்துக்கள் ஏகப்பட்டது வந்துட்டே இருக்கு. ஸோ இதுல எது சரி எது தவறுன்றது அந்த குழந்தைங்களால சரியா தெரியாத வயசு, புரியாத ஒரு வயசு. ஸோ ஐ திங்க் we also need to watch it properly and then find out whether இந்த மாதிரி தவறான வீடியோஸ், தவறான ஒரு லீடர்ஷிப் பின்னாடி போறாங்களா அப்படின்ட்டு. ரீசெண்டாக பார்த்த அந்த அடலசன்ட் சீரீஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இட் இஸ் லைக் நம்ம as parents we should be really aware of it. நம்ம குழந்தைங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன டெக்ஸ்ட் பண்றாங்க, ஒரு ஆண் பிள்ளைனா இப்படித்தான் இருக்கணும்ன்றது இந்த சொசைட்டியும் நார்ம்ஸும் எவ்வளவு தூரத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. அது அப்படி இல்லை அப்படின்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குதா. Just be aware of it, what they are consuming. சாப்பிட்றது மட்டும் இல்லை, பார்க்குறதையும் சரி. We need to be really really careful. Thanks for watching the video. Please do comment என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. இந்த பேரண்டிங் ஸ்டைலை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, இது சரியான்னு யோசிக்கிறீங்களா, இல்லை இது என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ளீஸ் டு கமெண்ட் இட். அட்லசன்ஸ் இந்த சீரீஸை பற்றியும் வில் ட்ரை டு மேக் அ வீடியோ. பிகாஸ் அதுவும் அதை பார்த்ததுக்கப்புறமும் லைக் இட் வாஸ் மனசு ரொம்ப பாதித்த ஒரு சீரீஸ் தான் அதுவுமே. வில் ட்ரை டு மேக் அ வீடியோ ஆன் தட். See you again.